ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நான் பார்க்க போவது புஷ்பா 2 படத்தின் திரை விமர்சனம். புஷ்பா 2 படத்தில் ராஷ்மிகா மந்தனா, அல்லு அர்ஜுன், சோயா ரமேஷ், பகத் பாசில் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். சாம் சிஎஸ் பின்னணி இசையமைத்திருக்கிறார். புரோசிக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுகுமாரன். புஷ்பா 2 படத்தில் முதல் படத்தின் தொடர்ச்சியாக ஜப்பானில் தொழில் செய்து வருகிறார் அல்லு அர்ஜுன். அவருடைய மனைவி ராஷ்மிகா மந்தனா. மனைவினா அப்படி இப்படி இல்லை, இருவருக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. அதுமாதிரி ஃபீலிங்கும் ரொம்ப அதிகமாகுது. எப்படி ராமாயணத்திலே சீதை லட்சுமணன்ட்ட போய் அந்த மானை பிடிச்சி கொடுன்னு கேட்குறா. அப்போ சீதை சொல்கிறான், வேண்டாம், அது பொய்மான், நான் கோடு போட்டிருக்காரு அண்ணே, அந்த இடத்த தாண்டி நீங்கள் வரக்கூடாது, அதுக்காக தான் காவல் நிற்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் அதே சமயத்தில் இல்லை, அந்த மான் கண்டிப்பாக வேண்டும் என்று சொன்னதன் விளைவாக எப்படி ராமாயணம் உருவானதோ அதே போல் இங்கே ராஷ்மிகா மந்தனா தன்னுடைய கணவன் அல்லு அர்ஜுன்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் தான் பெரிய டானாக இருக்கீங்க, எல்லோரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க, எல்லோரும் உங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செய்கிறார்கள், நீங்கள் முதலமைச்சரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் பெருசாக மாட்டுங்க அப்படின்னு கேட்குறா. காதல் மனைவி சொன்னால் கட்டிலங்காலை புருஷன் கேட்டு தானே ஆகணும். அல்லு அர்ஜுனுக்கு வேண்டியவரான எம்பியிடம் சொல்கிறாரு. சரி வான்னு முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு எம்பி. வா புஷ்பா, நல்லா இருக்கியா என்று உடல்நலம் விசாரிக்கிறார். ரொம்ப குலைகிறாரு முதலமைச்சர். ஒரு சால்வை போட போகிறாரு. போத்தும்போது சால்வெல்லாம் போடாத அப்படிங்கிறாரு. ஒருத்தன் கிளிக்குன்னு கேமராவை கிளிக் பண்ணுறான். ஏய் எவன்டா அவன் கேமரா கிளிக் பண்ணது, கொண்டாடான்னு சொல்லி கேமராவை பிடிங்கி நெகட்டிவை வேஸ்ட் பண்ணிடுறாரு. இது அல்லு அர்ஜுனுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடுச்சு. நாம் காசு கொடுத்து வளர்ந்தவர் இந்த முதலமைச்சர், நம்மகிட்ட தொடர்ந்து கோணிக்கணக்கில் நன்கொடை வாங்கிட்டு இருக்காரு, நம்ம கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட மாட்டேங்கிறாரா அப்படி என்று சவால் விடுகிறார். எம்பிகிட்ட சொல்கிறாரு, நீ தான் இந்த நாட்டு முதலமைச்சர் ஆகணும். இன்னொன்று ஐயோ அதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்கிறாரு எம்பி. எவ்வளோயா செலவாகும்? 100 கோடி ரூபா செலவாகும். அவ்வளோதானே, 1000 கோடி ரூபா நான் உனக்கு தரேன், நீ முதலமைச்சர் ஆயிருன்னு சொல்கிறார். அப்போ அந்த 1000 கோடி ரூபா எப்படி சம்பாதிக்கிறது, அதுக்கான திட்டங்களை தீட்டுறாரு. அவர் ஏற்கனவே பெரிய அளவில் செம்மர கடத்தல் ஆந்திராவில் கடத்திகிட்டு இருக்காரு, பல்வேறு மாநிலங்களுக்கு, இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு. அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி நாம் இந்தியாவுக்குள்ளே செம்மர வியாபாரம் பண்ணுறோம், இதை ஆல் நேஷ்னல் லெவலில் இதை செய்வோன்னு சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் பழைய குரோதம், புஷ்பா 1 குரோதம் எஸ்பி பகத் பாசிலுக்கு, இவன் நமக்கு தெரியாமல் இந்த மாதிரி எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த செம்மரக்கட்டைகளெல்லாம் சீஸ் பண்ணுவார். அந்த செம்மரக்கட்டைகள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது வெறும் விறகு, செம்மரக்கட்டைகள் இல்லை. செம்மரக்கட்டைகள் அப்படி வண்டி மாட்டில் கடத்தல் பண்ணப்பட்டு அப்படியே கடல் மூலமாக சீனாவுக்கு போய் சேருது. இதில் பகத் பாசிலுக்கு செம்ம காண்டு. உடனே பகத் பாசில் அந்த முதலமைச்சர்கிட்ட சொல்லி, ஏன்னா அதுக்குள்ளே ஒரு முதலமைச்சர் ஆயிடுவார், டெல்லியிலேருந்து திட்டுவாங்க டெல்லியில் உள்ள மந்திரி, என்னையே அங்கே ஆந்திராவில் நடக்குது அப்படி இப்படின்னு திட்டினோடனே நேராக முதலமைச்சர், புதிய முதலமைச்சர் அல்லு அர்ஜுனுக்கு வேண்டியவர், அல்லு அர்ஜுனால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். அவர் அல்லு அர்ஜுன்கிட்ட சொல்லுவார், நம்ம 2000 கோடி செம்மர கடத்தலுக்கு தடையாக இருக்கிறவன் இந்த எஸ்பி பகத் பாசில் தான், நீ கொஞ்சம் அவன்கிட்ட சாரின்னு சொல்லிடு பழைய விஷயங்களுக்கு, அவன் உடனே கூலாயிடுவான், நம்ம வேலைக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டான்னு சொல்கிறார். கூட இருக்கவங்க எல்லாருமே அதை ஆதரிக்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அல்லு அர்ஜுன் பந்தாவை சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவார். சொல்லிட்டு போய் திரும்பி காரில் பகத் பாசில் தூக்கி நீச்சல் குளத்தில் போட்டு அவன் வாயில் மூத்திரம் அடிச்சிடுவார். ஒரு எஸ்பி வாயில் எல்லாரும் முன்னாலேயும் மூத்திரம் அடித்தா எப்படி இருக்கும்? மறுபடியும் பயங்கர சண்டை. இந்த சண்டையின் விளைவாக
இவர் வந்து அந்த மத்திய மந்திரியுடைய ஆட்களை விரட்டி அடிப்பார். எதுக்காக விரட்டி அடிப்பார்னு சொன்னால், காளி ஆட்ட விழாவில், காளி மகோத்சவத்தில் அல்லு அர்ஜுன் பெண் வேஷம் போட்டு ருத்ரதாண்டம் ஆடுவார். அந்த சமயத்தில் அல்லு அர்ஜுனுடைய அண்ணன் மகளை அவதூறு பண்ணுவாங்க, சேட்டை பண்ணுவாங்க, அந்த தாவணியெல்லாம் உருவாங்க. போட்டு நாரடிச்சிடுவார் அல்லு அர்ஜுன். அதுக்கப்புறம் பயங்கர கோபமாயிரும். அவங்கெல்லாம் அதை ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்த்துருவான். மறுபடியும் அந்த பொண்ணையே அல்லு அர்ஜுன் அண்ணன் மகளையே கடத்திட்டு போய், நீ 2 கோடி ரூபா கொடுக்கலன்னா பொண்ணை ரேப் பண்ணுவோன்னு மிரட்டுவாங்க. அந்த பெண் மீட்கப்பட்டாரா, அல்லு அர்ஜுனுக்கு என்ன ஆனதுங்கிறதான் கிளைமேக்ஸ் காட்சி. இந்த படம் டோட்டலாக பார்க்க போனால் கதைன்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. முதல் பாதி பூரா அல்லு அரவிந்தும் ராஷ்மிகா மந்தனாவும் அந்த ஃபீலிங்கோட இந்த பலானு மேட்ரு பூரா. இன்டர்வலுக்கு அப்புறம் திருப்பாச்சி விஜய் படத்தினுடைய கிளைமேக்ஸ் சுற்றி வச்சுருக்காங்க. இதை நம்ம ஆராய்ஞ்சோம்னா படம் பார்க்க முடியாது. படம் முழுக்க ஹெவி என்டர்டெயின்மெண்ட். உங்களுக்கு பாஷா படம் பிடிக்குமா? பாஷா மாதிரி 3 படம் இந்த படம். அதுலையாவது பாஷா பாஷா பாஷான்னு சொல்லுவார். இதில் ரஜினியை தூக்கி ஓரம் கட்டிட்டு எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்டைல் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டைல் பண்ணியிருக்காரு அல்லு அர்ஜுன். அதுக்கும் செலவு அட்டேங்க அப்பா. அந்த ஸ்க்ரீனை பூரா பார்க்குறதுக்கு ஒரு 1000 கண்ணு வேணும். அவ்வளோ க்ரியேஷன், உருவாக்கம். இந்த புரூக்கஸ் ஒளிப்பதிவு எங்கேயோ போயிட்டார் மனுஷன். இது வரைக்கும் நம்ம பல படங்கள் கிராஃபிக்ஸ் பார்த்துருக்கோம், சண்டை காட்சிகள் பார்த்துருக்கோம். வெளிநாட்டு படங்களை விட ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் புரூக்ஸ். அதை விட ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வித்தியாசன ஒரு டைலாக் என்னென்னா, கதாநாயகன் பொண்டாட்டி பேச்சை கேட்குறவன். பொண்டாட்டி காலை தூக்கி இந்த தாடியை தடவுவோம். இனிமேல் எல்லா பயலும் தாடி வச்சுருக்கேன் எல்லோரும் ஒன்று காதலி காலத்தை தூக்கி இதை வச்சு தாடி தடவான், இல்லாண்டி பொண்டாட்டியே இந்த தாடியை தடவை சொல்லுவான் காலை வச்சு. அந்த அளவுக்கு புது ஸ்டைலு. அப்புறம் எவ்வளவு முத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு முத்தம். அடங்கொக்கமாக்கா அவள் விஜய் தேவரகுண்டாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறா ராஷ்மிகா மந்தனா. அவளுக்கும் அறிவில்லை. என்னடா நம்ம கல்யாணம் பண்ண போகிறோமே இப்படி போட்டு அவன் ஐயோ ஓவருங்க. இது வரைக்கும் எத்தனையோ சரச செலாவும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் மீறி ஒரே எக்கு தப்பான காலை தூக்கி போடுறது, கையை தூக்கி போடுறது. அப்புறம் திடீர்னு 2 கிஸ் அடித்த உடனே எனக்கு ஃபீலிங்ஸ் வருது. நான் வழக்கமாக பாடி டிமாண்டுன்னு சொல்லுவேன். அந்த பாடி டிமாண்டெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு ஃபீலிங்ஸ்னால் செம ஃபீலிங்ஸு. இந்த படத்தை போய் பார்க்குறவன் காதலியை தூக்கிட்டு போயிடுவான். அதேமாரி இந்த படத்தை பார்க்குற புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் ஒரு வழி பண்ணிடும். நிச்சயமாக புதுமண தம்பி இந்த படத்தை பார்த்தாங்கன்னு வச்சிங்க, 8 மாதத்துலேயே குழந்தை பிறந்துடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அதனால் இந்த படம் ஏன் கலெக்ஷன் வருதுங்கிறீங்க? ஏங்க RRR பாகுபலி இதெல்லாம் 2 நாள் கலெக்ஷனில் தூக்கி வீசிட்டுங்க இந்த படம். ஏன் எல்லா இடத்துலையும் இப்போ அஜித் படத்தில் கூட போன படம் வாரிசு படத்தில் மேலேருந்து விழுந்தான் ஒருத்தன் செத்தான், அஜித் ரசிகன். இந்த படத்தில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பொம்பளை இறந்து போயிட்டா. பொம்பளைகளை அந்த அளவுக்கு இந்த படம் விவரமாகவும் வித்தியாசமாகவும் கவர்ந்துருக்கு. இந்த படத்தை ஒரு கிழமை பார்த்தான்னா ஷாவர் வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். அதேமாதிரி கல்யாணம் பண்ணுறவன் பார்த்தான்னு வச்சுக்கிங்க, பொண்டாட்டியை மறந்து ராஷ்மிகா மந்தான ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு உசுப்பல்னால் உங்கள் வீட்டு உசுப்பல் எங்கள் வீட்டு உசுப்பல் கிடையாது. அந்த அளவுக்கு மேக்ஸிமம். என்னடா இந்த டைரக்டர் யார் சுகுமாரன்னு பார்த்தா கடைசியில் நம்ம ஊருக்காரன். அதானே பார்த்தேன். தெலுங்காரன் இப்படிலாம் எடுக்க மாட்டான்னு பார்த்தா நம்ம ஊர் சுகுமாரன் வெள்ளையாடி இருக்கான். பாகுபலி டைரக்டரு, RRR டைரக்டர்லாம் தூக்கி கடாசி வங்காளக்குடலில் எரிஞ்சிட்டான் அந்த அளவுக்கு. அதேமாதிரி க்ளீனாக விஜய் எப்படி தன்னுடைய தங்கச்சியை அவதூறாக பேசி அலக்கழிக்கும் போது அவர் வெகுண்டு இழுந்து சண்டை போடுவார், அதே கிளைமேக்ஸு திருப்பாச்சியில் வர்ற கிளைமேக்ஸ் தான். நல்ல வேளை இன்னும் பாரதி பேரரசு படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இயக்குனர் பேரரசு படம் பார்த்தாருன்னா இனிமேல் வரிக்கு வரி ஒவ்வொரு விழாவிலையும் இதே பேசுவார். என் படத்தை தான் தூக்கி வச்சுருக்காங்க கிளைமேக்ஸை, புஷ்பா 2. ஆனால் நான் கேஸ் போட மாட்டேன். எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படிம்பார். ஒரு வேளை மனுஷன் கேஸ் போட்டாலும் கேஸ் போடலாம்.
அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேலே ஏன் வழக்கமாக நம்ம வந்து 2.5 மணி நேரம் படம் பார்க்குறக்கே எனக்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் தூக்கம் வரும். 3 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படியே நாக்காலில் உட்காந்து பேன்னு பார்த்துருக்கேன்னா நான் எப்படி இருக்கும்? நிஜமாக சொல்கிறேன். என்டர்டைன்மெண்ட் மூவி, பொழுதுபோக்கு படம்னா அக்மார்க் பொழுதுபோக்கு படம் இதாண்டா போலீஸ்னு ஒரு படம் இல்லை, அதேமாரி இதாண்டா படம். இதுதான் ஒட்டுமொத்த விமர்சனம். இதில் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் ஒரு 5 பாட்டு, அட்டேங்கப்பா ஃபீலிங்னு ஒரு பாட்டு, எல்லா பாட்டுமே தர லோக்கலை வந்து வித்தியாசமாக கேமராவில் கொண்டு வந்திருக்காரு மார்க்ஸ். எல்லா பாட்டுக்கும் சர்வசாதாரணமாக கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்த கண்ணு பூக்காதன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி பார்க்க கண்கோடி வேண்டும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஆனால் ஒன்று, இந்த வாழை தோளை அப்படின்னு சில கலைப்படங்கள் வருது இல்லையா, அந்த மாதிரி கலைப்படங்களை பார்க்குற ஒரு 1-2 பேர் இத்து போன கேஸு இந்த படத்தை பார்த்தோன்னு வச்சிங்க வாய்வான். அவனை நம்ம லிஸ்ட்லேயே சேர்க்கப்படாது. மோகனை நாம் 200 ரூபா கொடுக்கணும், 500 ரூபாய்க்கு என்ஜாய் பண்ணு, என்னை சந்தோஷப்படுத்தியா. வெளியில் ஏகப்பட்ட கஷ்டம், பொண்டாட்டி கஷ்டம், மேனேஜர் டார்ச்சரு, அதே மாதிரி பேங்க் போனால் பேங்க்கில் பணம் இல்லை, செக்கு கொடுக்குறான், செக்கு பாஸ் ஆக மாட்டேங்குது, இப்படி ஏகப்பட்ட டார்ச்சர், சோதனைகள், வேதனைகள். கூட இருக்கவன் நமக்கு மேலே இருக்க நம்மளை ஒரு மாதிரி முறைக்கிறது, சைடா வேலையை அப்படின்னு எரிச்சலாக கழிச்சு சொல்லுவான் தெரியுமா. அதெல்லாம் இந்த படத்தில் உள்ளே போனீங்க வச்சிங்க ஃப்ரெஷ்ஷாக வருவீங்க. அந்த வெளியில் உள்ள அலக்கழிச்சல், சோகங்கள், துயரங்களெல்லாம் அப்படியே எரேஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீலிங்கோடு நீங்கள் படத்துக்கு விட்டு வெளியே வருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. பைல்வான் பார்வையில் புஷ்பா 2 படத்துக்கு 100க்கு 65 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.